வேதா வந்து விக்ரம் கிட்ட எப்படியோ வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை விக்ரம் வந்து வேதா கிட்ட கேட்குறாரு, என்ன வந்து உனக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட வந்து என்கிட்ட கேட்டல, அதே மாதிரி உன்கிட்ட நான் கேட்குறேன். உனக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்னு நீ நினச்சிருந்த உனக்கு கணவனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, உன் ட்ரீம் பாய் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். எனக்காக என்ன வேணாலும் செய்யணும். எனக்கு வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் உயிரை கூட சாதாரண விஷயமா நினைக்கணும். என்னை அந்த அளவு வந்து பார்த்து பார்த்து எல்லாமே செய்யணும். அந்த மாதிரி ஒரு பையன் தான் நான் எதிர்பார்த்தேன். கைண்டாக இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். வேறு எதுவுமே தேவையில்லை. அழகோட எனக்கு முக்கியமானது என்னை நல்லா கவனிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சரி அப்படிப்பட்ட ஆளை நீ சந்திச்சியா அப்படின்னோடனே, நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அப்படின்னோடனே, நீங்கள் கண்ணாடி போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வண்டி சடன்னு வந்து நிப்பாட்டுறாரு. நீ என்ன சொல்கிற? ஆமாம் விக்ரம், உங்களை தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் மட்டும் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போ சொல்கிறேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் விக்ரம் அப்படின்னு சொல்லணுன்னா அதிர்ச்சி அடைகிறாரு விக்ரம். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னோடனே, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போய் நிப்பாட்டுறாரு. இங்கே பாரு வேதா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விக்ரம் எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்தீங்க? நம்ம போக வேணாவா அப்படின்னோடனே, இல்லை வேதா நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் பேச முடியாது, அதான் இப்போ தான் பேசணும். நீயும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படி பண்ணிக்கணும்? தன்விக்காக தானே பண்ணிக்கணும். அப்போது எப்படி இந்த மாதிரி ஆசை உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், என் மனசில் வந்து கல்யாணம் பண்ணும்போது எந்த ஆசையும் கிடையாது. நான் தன்விக்காக தான் பண்ணிக்கினேன். ஏன் இப்போ உங்களுக்கு தன்விக்காக தான் உங்கள் கூட வாழ்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து என்னோடய மனசில் வந்து நீங்கள் வந்து பதிஞ்சிட்டீங்க விக்ரம். என் மனசு ஃபுல்லாக இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. நான் தன்விக்காகவும் இருக்கேன், உங்களுக்காகவும் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன விக்ரம் பிரச்சனை? உங்களுக்கு என்னை ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் வந்து மிர்னாலினி கூட வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? முடிஞ்சது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ உங்கள் மனசில் வந்து மிர்னாலினி இருக்காளா இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன வேதா என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிற? இந்த ஜென்மத்தில் மிர்னாலினி என் மனசில் வரவே முடியாது. அவள் பண்ண காயங்கள் இருக்குல்ல, அது என் மனசில் இன்னும் கூட போல. அதுக்கு மாதிரி தான் நான் இருக்க விக்ரம். இங்கே பார் வேதா, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் உன்னை நானும் நேசிக்கிறேன். ஆனால் வந்து உன்னை ஒய்ஃபாக என்னால் கன்சிடர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாவோ இல்லை என் பொண்ணோட அம்மாவோ தான் நான் விரும்ப முடியும் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு மனசு உடையிறாங்க வேதா. என்ன விக்ரம் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போது என்னை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? யார் சொன்னது பிடிக்காதுன்னு? உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது? ஏன்னா என் மனசில் வந்து ஒய்ஃபாக ஒருத்தி வந்து இருந்து அவள் என் மனசையே ஃபுல்லாக கிழிச்சிட்டு போயிட்டா. இப்போ நான் எப்படி வேறு ஒரு பொண்ணை வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியும்? நீயே சொல்லு. என்ன விக்ரம் இப்படி சொல்கிறீங்க? அப்போ வந்து காலம் ஃபுல்லாக என்னை இப்படி தான் இருப்பீங்களா? என் கூட நீங்கள் வந்து ஒய்ஃபாக வந்து கன்சிடர் பண்ணி நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கவே முடியாது. சாரி வேதா, அந்த விஷயம் மட்டும் நமக்குள்ளே நடக்கவே நடக்காது. நான் அதுக்கு தான் சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட எல்லோரும் குழந்தைன்னு கேட்பாங்க, அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போவும் அதை தான் நான் சொல்கிறேன். எக்காரணம் கொண்டு கடைசி வரைக்கும் உனக்கு நான் வந்து தன்விக்கு வந்து அப்பாவாக இருக்க முடியுமே தவிர, உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்க முடியுமே தவிர, உனக்கு ஹஸ்பண்டாக நான் மாறவே முடியாது வேதா, தயவுசெய்து மன்னிச்சிடுன்றாரு. வேதாவோட மனசை தாங்கவே முடியல. சரி விக்ரம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் மனசு மாறும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து அது மாறவே மாறாதுன்றாரு. அதையும் பார்க்கலான்றாங்க வேதா. இதோடு முடியுது.